அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியை நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ பாண்டிய பேரரசு படிப்போம். ஸோ அந்த பாண்டிய பேரரசில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடியது இந்த பகுதி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி தான் மார்க்கோ போலோ. சரியாங்க. ஸோ மார்க்கோ போலோ எந்த நாட்டு பயணி அப்படின்னா வெனிஸ் நகர பயணி. அவர் இந்தியாவில் இருந்த காயலுக்கு 2 முறை வருகை புரிந்திருப்பார். ஸோ எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 1288, 93. சரியாங்க. ஸோ 2 முறை இவர் என்ன பண்ணியிருப்பார், காயலுக்கு வருகை புரிந்திருப்பார். ஏன் அப்படின்னா அப்போ அந்த காலகட்டத்தில் காயல் தான் மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்திருக்கு. ஸோ அந்த துறைமுக நகரத்தை அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது அப்படின்னும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலோ என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பயண குறிப்பில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சரியாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் இருக்கிறத பாருங்கள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. ஸோ பாண்டிய பேரரசை இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்திலே மிக அற்புதமான செல்வ செழிப்பு மிக்க பகுதி தான் பாண்டிய பேரரசு அப்படின்னு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா மார்க்கோ போலோ தாங்க. ஸோ பாண்டிய அரசு என்ன சொல்கிறாரு, செல்வ செழிப்பு மிக்க உலகத்திலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு புகழாரம் சுட்டார். அதே மாதிரி இலங்கையோடு சேர்ந்து பார்க்கும்போது உலகத்தில் காணப்படக்கூடிய பெரும்பாலான மாணிக்க கற்களும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி தான் இந்த பாண்டிய நகரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய பயண குறிப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாண்டிய பேரரசில் அவர் வந்த காலகட்டத்தில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சு. அரசர்களோட பலதார மனமும் இருந்துச்சு அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காரு. சரியாங்க. ஸோ இது நிறையா வினாத்தாளில் கேட்கப்பட்ட பகுதி. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.